அங்க வேற யார் இருந்தா? சொல்லு வேலு, சொல்லு 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 வேலு, உண்மையை சொல்லு. இல்ல இந்த இடத்துல என்ன நானே அழிச்சுப்பேன். உண்மையை சொல்லு. சக்தி என்ன மன்னிச்சிரு. இந்த கொலையை நீ பண்ணவே இல்ல. இல்ல சக்தி, நான் தான் அண்ணனை கொலை பண்ணேன். மறுபடியும் மறுபடியும் பொய்யையே சொல்லிட்டு இருக்காத. உண்மையை சொல்லு. இப்ப நீ உண்மையை சொல்லல, ஜென்மத்துக்கும் நீ என்ன பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா அந்த புள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவன் வயித்துல உள்ள குழந்தைய பாதிக்கப்படும். கூட பிறந்த அண்ணனை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன மாப்பிள பிரச்சனை வந்தது? அங்க உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? தயவு செய்து சொல்லுங்க மாப்பிள. சக்தி சொன்னதுக்காக நீங்க அடிதடி எல்லாம் விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? அது அத்தனை நீங்க பாழாக்கிட்டீங்களே மாப்பிள. என் மக வாழ்க்கை இழந்து நிர்மூலமா நிக்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் புள்ள இந்த பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு எப்படி இந்த ஊர்ல வாழ போறா? சொல்லுங்க மாப்பிள. நம்பித்தாடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டியாடா. நாளை என் குடும்பத்துல 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. வேலு, நீங்க ஆரம்பத்துல என் தங்கச்சியை கல்யாணம் பண்றேன்னு சொன்னப்பலாம் நான் வேண்டாம் வேண்டாம் தடுத்தேன். தொழில் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சப்போ நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா கடைசியில எங்க சந்தோஷத்தை அடியோட அழிச்சிட்டீங்க. இப்ப என் தங்கச்சி எப்படி வாழ்வா? அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே. என் தங்கச்சியை நல்லா பாத்துப்பீங்கன்னு எல்லாரும் நம்பி தானே இருந்தோம். ஆனா கூட பிறந்த அண்ணனையே அடிச்சு கொண்ட உங்களை நம்பி என் தங்கச்சி எப்படி அனுப்புறது? என் தங்கச்சியோட வேலை செய்யறவங்களா அவளை எப்படி பாப்பாங்க? அத பத்தி யோசிச்சீங்களா? இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நீ என்னைக்குமே வாழணும்னு மட்டும் நினைக்காத. இவெல்லாம் திருந்தாத